நாமும் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வனாந்திரமான சூழ்நிலை தான். தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய இடமே இல்லை, வறட்சியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இயேசப்பா நம்மளை பசும் புல்லின் மேலே அமரும்படி செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். பசும் புல் என்றால் என்ன? ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிட போகிறார். இன்னும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலை தான். நாம் என்ன எதிர்பார்த்திருக்கிறோமோ அது இன்னும் சந்திக்கப்படவில்லை, சந்திக்கப்படும்படியான சூழ்நிலையும் இல்லை தான். ஆனால் ஏசப்பா நமக்கு ஒரு பசும் புல் தரையை அங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு சமாதானத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் வரையிலும் அந்த சமாதானமான சூழ்நிலையில் இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க நம்முடைய வாழ்க்கையில சத்துரு எடுத்து போடுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சமாதானத்தை எடுத்து போட்டுறான். வனாந்தரத்தில் நிறுத்தி